அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, கோட், விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, ஸ்னேகா மற்றும் யோகி பாபு இவர்கள் நடித்து இப்போ வந்திருக்கிற இந்த திரைப்படம் 2வது வாரம் விமர்சனமாக நாம் இதை பேசுகிறோம். ஏன்னா இந்த படம் ஓப்பனிங் மிகப்பெரிய கிரியேட்டிவிட்டியை ஏற்படுத்தி ஃபேமிலியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த படமே ஒரு 3 நாள் 4 நாள் தான் ஸ்டார் கார்ட்ஸில் எல்லா ஸ்க்ரீன்லேயும் ஃபுல்லாக போகும். இந்த படம் இன்னைய வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னா இந்த படத்தோட கண்டென்ட்டு தான் இந்த படத்தை கனெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கமர்ஷியலாக இருந்தால் கூட ஒரு யூத்துக்கு உண்டான கனெக்டுக்கு உண்டான ஸ்கிரிப்டுன்னு சொல்லலாம். விஜயை இன்னொரு விஜயை யூத்து மாதிரி காட்டுறதும், இப்போ இருக்கிற ஒரு 40-50 வயசு ஆட்கள் உள்ளே வரணுன்னா மோகனை வில்லத்தனமாக காட்டுறதும், இந்த மாதிரி ஒரு சீனும் ரொம்ப பிளான் பண்ணி கமர்ஷியலுக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாவில் வழக்கமான கதைகளை தான் இவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. 3 மணி நேரம் இந்த படம் போனால் கூட ஃபஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் எந்த இடத்துலையுமே தோய்வில்லை. ஒவ்வொரு சீனும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் இப்போ இருக்கிற யூத்துக்கும் படம் பார்க்க வர்றவங்களுக்கும் பிடிக்குது. இந்த கண்டென்ட் எந்த ஒரு தத்துவத்தையும் சொல்லலை. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் காமெடியாகவும் செகண்ட் ஹாஃப் சீரியஸாகவும். இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்த உடனே இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா கூட ஒரு தெரிஞ்ச விஷயத்தை அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்டாக வச்சு ரொம்ப அழகாக ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த சப்ஜெக்ட். இது ஒரு மிகப்பெரிய கமர்ஷியலாக இது உருவானதுக்கு காரணம் ஆர்டிஸ்ட் தான். விஜய்க்கு பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்தவங்க. ஜெயராமா இருக்கட்டும், பிரபுதேவாவாக இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், மோகனா இருக்கட்டும், ஸ்னேகா, இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டை கரெக்டான இடத்துல அழகாக யூஸ் பண்ணியிருக்கிறது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். 2வது, ஒரு பஞ்சு டைலாக்கும் அப்பாவும் மகனும் பேசுகிற இடம் ரொம்ப நீட்னஸாக இருக்கும். இந்த ஒரு படமே லைட் காமெடியாகவும் அதிக சீரியஸாகவும் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே உங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கனெக்ட் பண்ணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு காமெடியாக ஃபேமிலியாக விஷுவலாக இந்த படம் ஜெயிச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.